தகவல் தொடர்பியல் கம்யூனிகேஷன் இன்னைக்கு ஒரு தனித்துறையாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு செய்தியை பரிமாறுறதுக்கு பயன்படுற ஒரு கருவி தான் இந்த கம்யூனிகேஷன். இன்னைக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர் இதெல்லாமே பயன்படுத்திக்கிறோம். ஆனால் கம்யூனிகேஷன் இப்போ தான் வந்துச்சா? கிடையவே கிடையாது. பூமியில் மனுஷன் தோன்றின போதே கம்யூனிகேஷனும் அவனோட சேர்ந்து வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த கம்யூனிகேஷன் டூல்ஸ்லாம் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அப்போ பூமியில் முதல்ல மனிதன் தோன்றின போது எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டான்? அவன் கம்யூனிகேட் பயன்படுத்தினது தான் பாறை ஓவியங்கள். பாறை ஓவியத்துக்கும் கம்யூனிகேஷனுக்கும் என்ன தொடர்புன்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாறை ஓவியத்தை பார்க்க வந்திருக்கோம். அதை பார்த்துக்கிட்டே பாறை ஓவியத்துக்கும் கம்யூனிகேஷனுக்குள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆதி மனிதன் வரைந்த பாறை ஓவியங்களை தேடி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் மீனாட்சிபுரம் கிராமத்துல இருக்க குன்னக்குடி மலைக்கு பின்னாடி இருக்கிற மலை குகைகளை இருக்கும். இந்த குகையில தான் ஆதி மனிதன் வரைந்த பாறை ஓவியங்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இந்த பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறது என்ன? இதுக்கும் தகவல் தொடர்புக்கும் என்ன சம்பந்தம்? பாறை ஓவியங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் மனிதன் ஆதி மனிதன் காடுகள்ல, பாறைகள்ல, குகைகள்ல, இயற்கை அமைந்த குகைகள்ல வாழ்ந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் அவனுக்கு பேசுறதுக்கு மொழி கிடையாது. அப்போ அவன் சைன் லாங்குவேஜில் தான் அவனை தகவல் பரிமாறிட்டு இருந்திருக்கான். அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்த குகையில தான் பார்த்த காட்சிகள் எல்லாமே வரைஞ்சு வைக்கிறான். சுண்ணாம்பு கொண்டு கையில கிடைக்கிற பொருட்களை வச்சு வரைஞ்சு வைக்கிறான். இதுதான் இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்களா நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாறை ஓவியம் தான் இது. இதை சுண்ணாம்பு அல்லது வெண்சாந்து கொண்டு வரைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பாறை ஓவியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வேட்டையாடுற காட்சிகள் தான் வரைஞ்சிருக்காங்க. விலங்குகளும் வேட்டையாடுற காட்சிகள் தான் இருந்திருக்கு. இதன் மூலமா அவங்க வேட்டையாடுதல நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த பாறை ஓவியங்களுக்கும் தகவல் தொடர்புக்கும் என்ன சம்பந்தம்? ஆதி மனிதர் குகைகள்ல வாழ்ந்த போது அவனுக்கு பேசுறதுக்கு மொழி கிடையாது, எழுதுறதுக்கு எழுத்து கிடையாது. அப்போ ஒரு விஷயத்த பரிமாறுறதுக்கே அவன் சைகை மூலமா தான் அவன் தகவல் பரிமாறிட்டு இருக்கான். அந்த கட்டத்துல ஒரு தகவலை ஒரு இடத்துல இது பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம். அப்போ கண்ணில் பார்த்த காட்சியெல்லாம் வரைஞ்சு வைக்கிறான். அதன் மூலமா தகவல் பரிமாறுது. ஒரு கடத்துல மொழி எழுத்து வடிவம் பெறும்போது அந்த பாறை ஓவியங்களுக்கு பதிலாக அவன் என்ன பண்றான், எழுத்துக்களை செதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகள் மாறி ஒரு கடத்துல நம்ம ஊர்ல ஓலை சுவடிகள்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் கண்டுபிடிக்கப்படுது. பேப்பர்ல எழுத்துக்களை அச்சிடுறாங்க. இன்னைக்கு டெக்னாலஜியில நம்ம பேப்பரே இல்லாம PDF டாக்குமெண்ட்ஸ் மூலமா நம்ம தகவல் பரிமாறிட்டு இருக்கோம். மொத்தத்துல இந்த தகவல் பரிமாற்றத்துக்கு இந்த எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியா இந்த பாறை ஓவியங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியுது, பார்க்க சின்னதா இருந்தாலும் உள்ள ஒரு மனிதர் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இதை செதுக்கியிருக்காங்க. இதில் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. இந்த ஓவியத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஓவியம் கிமு 1500ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா, வேட்டை காட்சிகள், பல வீரர்கள் விலங்குகளை ஆயுதங்களால் தாக்குதல், சூரியன், புலி போன்ற விலங்கின உருவங்கள், விலங்கை சுற்றி வளைத்து பிடித்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு மனிதர்கள் ஆரவாரம் செய்யும் காட்சி, வேட்டையாடிய விலங்கை கையில் பிடித்து கொண்டு வரும் மனித உருவம், கருவுற்ற விலங்கின் உருவம் மற்றும் குழு தலைவன், கிரீடம் அணிந்துள்ள நிலை போன்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த குகையில ஆதி மனிதன் வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். இப்போ இதை நம்ம பார்த்து இதோட ஒப்பிட்டு பார்த்தாலே நமக்கு புரியும். மனிதர்கள் விலங்க சுற்றி வளைச்சு ஆரவாரம் செய்யற போல இது ஒரு காட்சியாகவும், சூரியன் இந்த வட்ட வடிவில் இருக்கல இங்க இருக்கிற மாதிரியும், ஒரு கருவுற்ற விலங்கோட உருவம் பாத்தீங்கன்னா இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு விலங்கு மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதோட மையப்பகுதியில பெருசா காட்டியிருக்காங்க. அப்போ இது ஒரு கருவுற்ற விலங்கா இருக்கணும். இது மாதிரி ஒரு வேட்டையாடிய விலங்கை பிடிச்சு கொண்டு வர்றது அநேகமா இந்த பக்கம் இருக்கும். இது ஒரு விலங்கு ஒரு மனிதன் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு தலைவனோட ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு குகை மட்டும் இல்ல, இந்த மலைக்குன்றுல இது மாதிரி சின்ன நிறைய மலைக்குன்று அறைகள் மாதிரி காணப்படுது. ஒன்னொன்னு உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன அறையாவே இருக்கு.